தேனை தாண்டி கூடுதல் வருவாயாக கிடைக்கக்கூடியது தாங்க இந்த ப்ரப்போலிஸ். ப்ரப்போலிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பால், பிசின் இவ்வகையில் தான் தேனீக்கள் தன்னுடைய வாயால் கவ்வி கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்தில் வைக்குங்க. அது வைக்கும்போது சேறு மாதிரி நல்லா குழச்சி, அது கூட 5 விழுக்காடு மகரந்தத்தையும் தன்னுடைய உமிழ்நீரையும் கலந்து நல்லா மிதித்து கொண்டு வந்து தன் கூட்டில் உள்ள சேமித்து வைக்கிறதுக்கு பேர் தாங்க ப்ரப்போலிஸ். இந்த ப்ரப்போலிஸுங்கிறது ஒவ்வொரு மரங்கள்லேருந்து அதோடைய மரத்தோட இயற்கை தன்மையில், அதோட மூலிகை தன்மையில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரத்தை நீங்கள் பட்டையை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளேருந்து அதோட காயத்தை ஆற்றிக்கிறதுக்காக ஒரு பிசின் வருங்க. அது முருங்கை மரமானாலும் யூக்கலிப்டஸ் மரமானாலும் காயத்தை ஆற்றிக்கொள்ளக்கூடிய இந்த மருத்துவ குணம் உள்ள இந்த பிசினை தேனீக்கள் சேமித்து கொண்டு வந்து வைக்கிறதுனால மனிதர்களுக்கு எதுவும் காயம் ஏற்பட்டால் இந்த ப்ரப்போலிஸை பயன்படுத்தினா அவங்களுக்கு காயம் ரொம்ப சீக்கிரமாக ஆறி போயிடுங்க. இதை டின்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு மூலப்பொருளாக மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது விற்பனையும் செய்யப்படுது. இது அதிகமாக கொசு தேனீக்கள் தான் கொண்டு வந்து சேமித்து இந்த மாதிரி ப்ரப்போலிஸை கட்டும். இயற்கையான முறையில் சேகரிக்கப்பட்ட தேனை பெற்றுக்கொள்ள SKM ஹனியை தொடர்பு கொள்ளவும்.